நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் சூறைக்காற்று வீசுவதால் அயோத்தியில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த விரைவு ரயில் மண்டபம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ், விவரங்களை வழங்கல. வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம், குறிப்பாக மன்னார் கடல் பகுதியில காற்றானது 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என ஏற்கனவே அந்த மீன்வளத்துறை இந்த நிலையில பிரசித்தி பெற்ற பாம்பன் பாலத்துல ரயில்களை இயக்குவதற்கு தற்காலிகமாக சென்னை ரயில்வே தடை விதித்திருக்கிறது. குறிப்பாக அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த ரயிலானது மண்டபம் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த பகுதியில கடல் கொந்தளிப்போடு காணப்படுவது மட்டுமல்லாது பலத்த காற்றானது தொடர்ந்து வீசி வருகிறது. இதன் காரணமாக தற்காலிகமாக அந்த பாம்பன் பாலத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டு மண்டபத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த காற்றின் வேகம் குறையும் பட்சத்துல வெகு விரைவில் மீண்டும் அந்த போக்குவரத்தானது பாம்பன் பாலத்தில் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மண்டபம் ரயில் நிலையத்தில் ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் ராமேஸ்வரத்திலிருந்து போக்குவரத்து மூலம் மண்டபத்திலிருந்து ஏறி செல்லும் சூழ்நிலை நிலவுகிறது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.